பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Daniel chapter 3 verse 30. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சிபாரிசுகள் அல்ல. தேவன் உங்களுக்காக உங்களை உயர்த்தும்படி தளங்களை ஏற்படுத்துவார். சிபாரிசுகள் அல்ல, உங்களுக்கான உயர்வுக்காக கர்த்தரே விசேஷமான தளங்களை ஏற்படுத்துவார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தானியேலின் சிபாரிசு மூலமாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் நேபுகாத்நேச்சாருடைய பார்வையில் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன போஸ்ட் கொடுக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிப்போமேயானால், தானியேல் வேண்டிக் கொண்டதின் பேரில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி இந்த ராஜா வைக்கிறார். அநேக வேளைகளில் சிலருடைய ரெக்கமெண்டேஷனில் நம்ம வண்டி கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி அந்த ரெக்கமெண்டேஷன்லேயே ரொம்ப நாள் வைக்க மாட்டார். எப்போதுமே ஆண்டவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட காரியம் உண்டு. அது இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு எந்த மனிதனும் உங்களை உயர்த்தினான் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தரே அதை உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் தான் உங்களை உயர்த்தினார், ஆண்டவர் தான் உங்களை நடத்தினார்னு சொல்கிறதுக்கு எந்த மனுஷனும் நடுவில் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லக்கூடாது என்பதில் கர்த்தர் மிகவும் கவனமாக இருப்பார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தானியேல் தான் உயர்த்தினார் அப்படின்னு அங்கே சொல்லக்கூடாதுன்றதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அதனால தான் அந்த 3 பேரை அந்த அக்கினி சூளைக்குள்ளே கொண்டு போய் அதில் கர்த்தர் கூட அவங்களுக்கு ஜெயம் கொடுத்து கடைசியில் பாருங்கள், அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, பின்பு பின்பு. அதான் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா. கர்த்தர் ஏற்படுத்துகிற தளத்தில் உங்கள் விசுவாசத்தை கர்த்தருக்காக நீங்கள் காண்பிக்கும்போது அந்த தளம் இருக்கு இல்லையா, உங்களுக்கான உருவாக்கப்பட்ட தளம் உங்களுக்கான உயர்வை எந்த சிபாரிசும் இல்லாமல் உங்களை உயர்த்தும். ஆமென் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் மாத்திரம் வைராக்கியமான விசுவாசம் வைங்க. தாவீது பாருங்கள், இதே போல தான் அரண்மனையில் வாசிப்பதற்கு ஒரு ஆள் வேணும்னு தான் ஒரு வேலைக்காரனுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் போகிறார். அங்கே உள்ளே போய் கொஞ்ச நாள் ரெக்கமெண்டேஷனில் தான் சவுலுக்கு முன்னாடி அதை வாசித்து சவுலுக்கு பொல்லாத ஆவி போகுது, அந்த போஸ்ட்டில் இருக்கிறார். ஆனால் அதுவல்ல தாவீதின் தளம். அந்த வேலைக்காரன் அல்ல, அவன் மூலமாக அல்ல தாவீது உயர்த்தப்பட வேண்டியது. தாவீதுக்காக கர்த்தர் பிற்பாடு ஒரு தளத்தை ஏற்படுத்துகிறார். அது என்ன தெரியுமா? கோலியாத்தை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். எல்லாரும் 40 நாட்கள் தோற்று போய் நிற்கும் பொழுது 41வது நாள் ஒரு இளம் வாலிபன் சென்று அந்த கோலியாத்தை நேருக்கு நேர் முறியடிக்கிறான் அல்லவா, அதுதான் தாவீதுக்கான களம். அதில் பாருங்கள், தாவீது வெற்றி பெறும்போது அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாங்கத்திற்கு உயர்த்தப்படுகிறான். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, மற்றவர்கள் சிபாரிசுனால் நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க. அந்த கிரெடிட் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாட் த்ரூ அதர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அது அவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் மிக கவனமாக இருப்பார். ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும், உங்களுக்கானது அது இந்த நாளாக கூட இருக்கலாம். அந்த களம் உங்களுடையதாய் கர்த்தர் மாற்றி தருவார். அந்த களத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பாக தருவார். ஆனால் அந்த களத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபத்தை போல் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் அவரே எங்கள் தேவன். அந்த ஸ்டாண்ட் அதில் உறுதியாருங்க. தாவீதை போல் எந்த சூழ்நிலை எக்காலத்திலும் என் கர்த்தரை மாத்திரமே ஸ்தோத்திரிப்பேன், அவர் என் விசுவாசத்திற்கு பங்கானவர், அவர் எனக்கு பங்குள்ளவர். அப்படி ஒரு ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கும்போது
கர்த்தர் உங்களுக்காக தளத்தை அவர் ஏற்படுத்துவார். அதற்கு பிற்பாடு கிடைக்கிற உயர்வு இருக்கிறது அல்லவா, அதை ஒரு மனுஷனும் தட்டி பறிக்க முடியாது. அது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களுக்கானதாய் அது மாறும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஏற்படுத்துகிற அந்த தளத்துக்கு உடைய பிள்ளைகள் காத்திருக்கட்டும். இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, மற்றவங்க அப்படின்ற அந்த இடத்தை விட்டு உடைய பிள்ளைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சிபாரிசுகள் அல்ல, பரிந்துரைகள் அல்ல, வேண்டுதல்கள் அல்ல, எங்கள் தேவன் உருவாக்கி தருகிற தளங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த தளங்களின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற நிரந்தர உயர்வுக்காய் ஸ்தோத்திரம். அதை உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். கர்த்தர் இதை தருகிறபடியால் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரே உங்களுக்கு உயர்வை தருவாராக. ஆமென்.